வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இடுமுடி கட்டிட்டு மலைக்கு போகிறாங்க. அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எங்கள் ஹஸ்பண்டோட 4வது வருஷம் மலைக்கு போகிறது. பட் ஆனால் மாமாவுக்கும் விக்கிக்கு இது 3வது வருஷம். ஸோ அதனால் அவங்க மணிகண்ட சுவாமிகள் இந்த வாட்டி மலைக்கு போகும்போது இவங்க வந்து நைட்டு தான் இடுமுடி கட்டி கிளம்புவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. மார்னிங் ஒரு 9 மணிக்கெல்லாம் இடுமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஃபஸ்ட்டு இடுமுடி கட்டினாங்க. போகிறதே மொத்தம் 10 பேருன்றதுனால சீக்கிரமாக முடி கட்டிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி எங்களுக்கு இடுமுடி கட்ட வந்த சாமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது 36வது வருஷமா. நான் கூட ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இவருக்கு என்ன இப்போ தான் குருசாமி போறாரு போல, அவரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, இல்ல இது வந்து 36வது வருஷம் இன்னைக்கு இந்த வருஷம் போறதுனால ஒரு தென்னங்கன்னு எடுத்துட்டு போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இது போல உங்க தெரிஞ்சவங்க யாரும் 36 வருஷம் போயிருக்காங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒருவர்களே. நாங்கள் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு போனாலும் இடுமுடி கட்டி முடிச்சதுக்கப்புறம் கோவிலே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி, பொங்கல், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், சுண்டல், கேசரி இதெல்லாம் செஞ்சு எடுத்துருப்போமா. கோஸ் வடை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருந்தாங்க. பட் ஆனால் அது கோஸ் போண்டாவா ஆயிடுச்சு. மதியானத்துக்கு தக்காளி சாதம், புளி சாதம், புதினா துவையல் செஞ்சு கொடுத்துருந்தோம் உறவுகளே.